ஹாய்ங்க. இந்த மினி விலாக் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து நின்றுட்டுருந்தோம். ஆட்டோலாம் முன்னாடியே தான் இருப்பாங்கங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே. இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. நடந்து போயிருந்தா பஸ்லேயே வந்து போயிருந்துருக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி போனனால எங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் ஆட்டோக்கு வந்து காசு வந்து இவ்வளோ வாங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு ஆட்டோ ஏறி நாங்கள் வந்து போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோடு வந்து சாமி கும்பிட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாசி மகங்களா, அதனால் கொடியேற்றனால வந்து கூட்டம் வந்துடும் சொன்னனால நாங்கள் வந்து சரி ஈவினிங்கே போய் சாமியை பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்கே போய் சாமி போய் பார்க்கறதுக்காக வந்து நாங்கள் போயிட்டோம். அப்போ போகிற வழியில் பூ வந்து விற்றுட்டு இருந்தாங்களா, பூ எவ்வளோன்னு கேட்க அவங்க வந்து எண்ணி தான் கொடுப்பாங்களாம், மொளமாக பூ கொடுக்க மாட்டாங்களாம்மா. ஆனால் அதிகமாக ஜாஸ்தியாக சொன்னனால நாங்கள் வந்து வாங்கலைங்க பூவு. அதுக்கப்புறம் போய் கடலில் போய் காலெலாம் நனைச்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து தலையில் தெளிச்சிட்டு கொஞ்ச நேரம் கடல்கிட்ட நின்று விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்து போனோம். ஆனால் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முதலெல்லாம் வந்து அந்த மதில் சுவர்கிட்ட இருந்து தான் நம்ம லைனே போகும். ஃப்ரீ தரிசனம் இப்போ வந்து மேலே வந்து இது மாதிரி கட்டி விட்டுருக்காங்க முதல்ல, அதுலேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் தான் ஃப்ரீ தரிசனம் போய் பார்க்க போனோம். ஆனால் வந்து நாங்கள் உள்ளே 6 மணிக்கு போனோம், 6:45ங்கிறப்ப வெளியே வந்துட்டோம். 3/4 மணி நேரத்தில் தரிசனம். அதுக்கப்புறம் வெளியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கல. பார்த்திங்கன்னா கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்களா, கோபுரத்தை பார்க்கலே பார்த்திங்கன்னா மயில் நிலா இதெல்லாம் சேர இருந்து அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகலான்ட்டு போனோம். அப்புறம் திடீர்னு அன்னதானம் டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னா நேராக கிடுகிடுன்னு அந்த லைனுக்கு வந்து நாங்கள் ஓடிட்டோம். போய் ஒரு டோக்கனில் ஆளுக்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டோங்க. செம்மையாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போனோம். அங்கே போனால் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோங்க.